எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வாய்ப்பை நீர் தந்ததற்கு உமக்கு நன்றியப்பா. எங்களோடு பேசுங்கப்பா, தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசுவே நாமத்தினால உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துகள். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை கேட்கும்படிக்கு மிகுந்த ஆவலோடு இருக்கின்ற உங்களை தேவன் தம்மை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக இன்றைக்கு எடுத்த வார்த்தையின் உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? ஆண்டவர் தம்முடைய சீடர்களிடத்தில் சொன்ன வார்த்தை இது. உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? நம்ம அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சந்தேகப்படுகின்றோம். சந்தேகம் என்பது ஒரு நல்ல ஒரு வார்த்தையே கிடையாது. சந்தேகம் நல்ல ஒரு காரியமே கிடையாது. ஏசப்பா மேலேயும் நம்ம வாழ்க்கையில் சில ஜெபங்கள் நமக்கு ஜெபம் தாமதமாகும் பொழுது, சில சமயத்தில் ஜெபம் நம்ம கிடைக்காம இருக்கும் பொழுது நமக்குள்ளே சந்தேகங்கள் வருகின்றது. மனிதர்கள் மேல் சந்தேகங்கள் வருகின்றது. இப்போ ஆண்டவர் தன்னுடைய சீடர்களோடு சொன்ன அந்த வார்த்தை பற்றி உங்களோடு கூட நான் பேச இருக்கின்றேன். லூக்கா 24வது அதிகாரம் 39, 40 ஆகிய வசனங்களிலே ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு மத்தியில் அவர் தோன்றுகிறார். 37வது வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா 24:37. அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதா நினைத்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன அப்படின்னு கேட்குறார். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பின்பு தம்முடைய சீடர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்படி வெளிப்படுத்தும் பொழுது அவர்கள் ஆண்டவரை அவங்க நம்ப முடியல. அவங்களுக்கு ஆண்டவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், இப்பொழுது உயிர்த்தெழுந்து விட்டார். ஆனால் நம்முடைய நடுவிலே அவர் நிற்கின்றார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லூக்கா 24வது அதிகாரத்தில் 36வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, சீடர்கள் எல்லாரும் ஒன்று கூடி பேசி கொண்டு இருக்கும்போது இயேசு அவர்கள் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். உங்களுக்கு சமாதானம். ஏசப்பா வாயிலிருந்து வருகிற அந்த நல்ல ஒரு வார்த்தையை பார்த்தீங்களா? உங்களுக்கு சமாதானம். இன்றைக்கு ஏசப்பா நமக்கு சமாதானத்தை கொடுக்க வந்திருக்கின்றார். சமாதானம் என்று சொல்லுகின்றார். உடனே அவங்க எல்லாரும் பயந்து அப்படியே நடுங்கி கொண்டு இருக்காங்க. பயந்தார்கள்னு போட்டிருக்கு. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஏசப்பா அவர்களை நோக்கி சொல்கிறார், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? 38வது வசனம் லூக்கா 24:38. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? ஆண்டவர் அவங்களால் விசுவாசிக்க முடியல. மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட இயேசுவை அவர்களால் விசுவாசிக்க முடியாமல் தான் அவங்களுக்குள்ளே சந்தேகம் என்ன அப்படின்ட்டு. அப்புறம் ஆண்டவர் சொல்கிறாரு 39வது வசனத்தில், என் கைகளை பாருங்கள், என் கால்களை பாருங்கள், என் விலாவை பாருங்கள். இப்படி ஒரு ஆவிக்கு இருக்காதே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாகியிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இருக்காதே. இதை நான் உயிர்த்தெழுந்திருக்கிறேன், எனக்கு மாம்சமும் ஆவியும் எலும்பும் எனக்கு இருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளோடு கூட சொல்கிறாங்க. 40வது வசனத்தில் தம்முடைய கைகளையும் கால்களையும் அவருக்கு ஆண்டவர் என்ன செய்தாங்களா? தம்முடைய சீடர்களுக்கு காண்பித்தார். ஆனால் அவர்கள் சந்தோஷத்தினால இன்னும் விசுவாசியாமல் இருந்தாங்க அப்படின்னு போட்டிருக்கு. இன்றைக்கி இயேசுப்பா பற்றி நமக்குள்ளே என்ன அப்படிங்கன்னா உங்களுக்கு கேள்வி கேட்குறேன். ஆண்டவரை நீங்கள் முழு இருதயத்தோடு நீங்கள் நம்புகின்றீர்களா? உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஜபங்களை நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லிட்டு நம்பிக்கையோடு இருக்கமா? இல்லை இது நமக்கு நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சந்தேகத்தோடு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோமா? சந்தேகத்தினால் ஒருவன் இருந்தா அவன் காற்றினால் அடிபட்டு அலைகிறவனைப் போல இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. ஒருவனுக்கு சந்தேகம் இருக்கக்கூடாது. தேவனை முழுவதுமாக நம்ப வேண்டும். நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படிம்பாங்க. ஹோப்பு தான் வாழ்க்கை. இப்போ தேவனை நம்பி நம்ம வந்து விட்டோம். தேவனை நம்மை சேர்த்து கொண்டார். அவருடைய பிள்ளையாக நம்மை அவர் அணைத்து கொண்டார். அவர் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கின்றார். அப்படியானால் எதுக்கு நமக்குள்ளே இன்னும் இது கிடைக்குமா கிடைக்காதா, இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு அருமையானவர்களை வரவே கூடாது. ஆண்டவர் மேலே முழு இருதயத்தோடு நம்ம நம்பிக்கை வைக்க வேண்டும். அன்றைக்கி சீடர்கள் அவ்வளவு நாள் ஆண்டவரோடு வருடங்கள் இருந்தாலும் பழகி இருந்தாலும் அவங்களுக்குள்ள சந்தேகம் வந்தது.
நம்ம சந்தேகப்படக்கூடாது. உங்களுக்காக ஒரு சாட்சி நான் கூறுகின்றேன். ஒரு சகோதரி டிபி வியாதியினால் அதிகமாக கஷ்டப்பட்டார்கள். ஒரு நாள் அவங்ககிட்டருந்து எனக்கு ஒரு ஃபோன் வருது. என்ன அப்படின்னா, நான் இரத்தமாக வாந்தி பண்ணி கொண்டு இருக்கின்றேன். ஒரு ஒரு பக்கெட்டில் அரை பக்கெட்டு நான் வாந்தி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் எனக்கு பிளட்டு வாமிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்குள்ள நான் கேட்டேன் ஒரு கேள்வி, தேவன் உங்களோட பேசினாரா? இப்போ நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு வியாதினால் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களே, தேவன் உங்களோட பேசினாரா அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ அந்த சகோதரி சொன்ன ஒரு வார்த்தை, அருமையானவர்களே, பயப்படாதே அப்படின்னு ஆண்டவர் எனக்குள்ளே பேசி கொண்டு இருக்கின்றார். இரத்தமாக நான் வாந்தி பண்ணி கொண்டு இருக்கின்றேன், ஆனால் எனக்குள்ளே வருகிற சத்தம், நீ பயப்படாதே. அருமையானவர்களே, பக்கத்தில் சகோதரி நிற்காங்க, அவங்க ஃப்ரெண்டு, அவங்களும் சொல்கிறாங்க, இப்படி பயங்கரமாக ரத்த வாந்தி எடுக்கா அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க. ஆனால் தேவனுடைய பெரிதான கிருபையினால் அவர்கள் சுகமாகி இன்றைக்கும் இயேசுவா கிருபையினால் நல்ல சுகத்தோடு பலத்தோடு இருக்கின்றார்கள். ஆண்டவரை இப்பொழுது அவர்கள் அதிகமாக நம்பி இருக்கின்றார்கள். சரீரத்தில் சில சமயத்தில் ஒரு பலவீனம் வந்தாலும், அன்றைக்கு எப்படி நான் ஒரு இரத்தமாக வாந்தி எடுத்தேன், எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு சுகத்தை கொடுத்த என் தேவன் கடைசி வரைக்கும் என்னை நடத்துவதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கின்றார் அப்படின்னு அவங்க சொல்லி சுகமாக இருக்கின்றாங்க. எனக்கு அவங்க அந்த இரத்த வாந்தி எடுத்து திருப்பி அவங்கள நான் சந்திப்பேனா அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இருந்துச்சு. ஆனால் அந்த பயப்படாதே என்று சொல்லி அந்த வார்த்தையை அந்த சகோதரி பிடித்து கொண்டார்கள். பிடித்து கொண்டதுனால இன்ன வரைக்கும் சுகமாக இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த ஒரு நேரத்தில் கூட தேவன் அவங்களோட பேசி இருக்கின்றார். நமக்கு லேசாக ஒரு இருமலோ சளியோ வரும்போது ஒரு ரத்தம் வந்துட்டுனா ஹார்ட் பீட் எப்படி அடிக்கும், எவ்வளவு பயமாக நமக்கு இருக்கும். ஆனால் அவங்க அந்த சூழ்நிலையில் கூட ஜெபம் பண்ணியிருக்காங்க. அதனால் கர்த்தர் அவங்களோடு பேசி அதிலிருந்து விடுதலை கொடுத்தார். அருமையானவர்களே, இந்த நாளிலே உங்களுக்குள்ளே சந்தேகங்கள் எழும்ப வேண்டாம். நீங்கள் பண்ணின ஜெபத்தை ஆண்டவர் சமூகத்திலே வைத்து விட்டீர்கள். நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டீங்க, எல்லாமே சொல்லிட்டீங்க, இயேசுவா கண்டிப்பாக நடத்துவாங்க. நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடுன்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. அதனால் சந்தேகப்படாதீங்க. நான் சொல்லிட்டேன், அவருடைய சித்தம் இது, கண்டிப்பாக கிடைக்கும். எப்படி திருமணம் ஆகாமல் நம்ம பிள்ளைக்கு இருக்கும், எப்படி ஒரு குழந்தை கிடைக்காம இருக்கும், எப்படி ஒரு வீடு நம்ம கட்டாமல் இருப்போம், தேவன் கண்டிப்பாக நமக்கு செய்வாங்க. எப்படி நம்ம பிள்ளை படிக்காமல் இருக்கோம், அது எப்படியும் படிச்சிடும். இப்போ 5வது 6வது வகுப்புலேயே படிக்கலையேன்னு கவலைப்படுறீங்களே, அது கண்டிப்பாக படிச்சிடும். தொடங்கினவர் முடிப்பார், வேலை கிடைக்கும் கண்டிப்பாக. தேவன் எல்லாவற்றையும் நமக்கு தருவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். அருமையானவர்களே, நாளிலே நீங்கள் இயேசுவை பின்பற்றுகிற ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கீங்க. நீங்கள் சந்தேகமே படாதீங்க. நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு அமைதியாக இருங்க, ஆண்டவர் மேலே பாரத்தை வச்சிருங்க, கவலையே படாதீங்க. ஒரு நாள் ஒரு சகோதரி ப்ரேயர் பண்ண வந்தாங்க என்கிட்ட. அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னா, பயங்கரமாக ஊதி போய் இருந்தாங்க. ரொம்ப ஒல்லியாக தான் இருப்பாங்க, ஆனால் ரொம்ப அப்படி ஊதி போய் இருந்தாங்க. வயிறுலாம் பெருசமாக வீக்கமாக அப்படி இருந்துச்சு. அப்போ வந்து சொன்னாங்க, நான் என்னன்னு தெரியல, நான் எவ்வளோ ஒல்லியாக இருப்பேன் உங்களுக்கு தெரியும், ஆனால் நான் இப்போ இவ்வளோ ஒரு கைட்டு வெயிட்டாக நான் ஆயிட்டேன், எனக்காக ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஜெபம் பண்ணி விட்டேன். ஆனால் இப்போ நல்லா சுகமாகி நல்லா பழையபடி அந்த லீனா அப்படி நல்லா ஒல்லியாக இருக்காங்க. அப்போ நான் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னது, அவங்களுடைய கணவன் ரொம்ப குடிப்பாங்களாமா. அதனால் இந்த சகோதரி, அந்த கணவனுக்கு வியாதி வந்துடும், இப்படி பல கவலைகளினாலே மன அழுத்தத்தினாலே அவர்கள் அப்படியாக ஊதி விட்டார்களாம். அதுக்கப்புறம் அந்த கவலையில் இருந்து அது வெளியே தள்ளி விட்டுருக்காங்க. இப்போ அவங்க நார்மலான ஒரு உடம்பாக இருக்காங்க. அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த கவலை என்பது ஒரு கொடிய நோய். இந்த கவலையை நீங்கள் ஆண்டவர் மேல் வகித்து விடுங்கள். அதை சொல்கிறது தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்திருக்கேன். ஆண்டவர் கண்டிப்பாக இயேசுவா நம்ம ஜெபத்தை கேட்பாங்க. விசுவாசமாக இருங்க. ஆண்டவர் இயேசுவே வந்து தத்ரூபமாக நிற்காங்க. என் கையை பாருங்கள், என் காலை பாருங்கள், என் விழாவை பாருங்கள், எனக்கு மாம்சமும் இருக்குது, எனக்கு எலும்பும் இருக்குது அப்படின்னு. ஆனாலும் சீடர்களுக்கு என்ன செய்ய முடியல, நம்ப முடியல, சந்தேகப்படுறாங்க. நமக்குள்ளே இன்றைக்கி வேண்டாம். ஆண்டவரை தான் சொல்கிறாங்க,
உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? அருமையானவர்களே, தேவ சமூகத்தில் நம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டு இருங்க. தேவன் உங்களுக்கு அதிசயங்களை செய்வார். அடுத்தபடியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன், அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? அடுத்து மத்தேயு 14:31 அதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஆண்டவர் தன்னுடைய சீடர்களோடு கூட அவர் கடலில் இருக்கிற தனிமையாக போய் ஆண்டவர் ஜெபம் பண்ண போயிட்டாங்க. இவங்களெல்லாம் அக்கறைக்கு போங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாங்க. இப்படியாக இவர்கள் அந்த படகிலே உட்கார்ந்துருக்கிறார்கள். திடீரென்று ஆண்டவர் அவங்களுடைய இருக்கிற அந்த இடத்துல கடலின் மேல் ஆண்டவர் நடந்தார். மத்தேயு 14:25 பார்த்தீங்கன்னா, இரவில் 4ஆம் சாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். இயேசு 4ஆம் ஜாமம், ஏறக்குறைய 5 மணி கிட்டக்க இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 4ஆம் ஜாமம் என்பது அப்போ ஓரளவு இருளாகவும் இருக்கும், கொஞ்சம் சூரிய உதயம் ஆகிற மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் சூழ்நிலையில் இயேசு கடலின் மேல் அப்படி நடந்து வரார். உன்னை சீடர்கள்லாம் பாருங்கள், 26 மத்தேயு 14:26 அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். திடீர்னு விடிய காலம், விடிய போகிற அந்த நடுச்சாமம், அது எப்படி இருந்திருக்கும் அந்த கட்டங்கள். அந்த நேரத்தில் அதுவும் கடலில், தரையிலனாலும் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, கடல் மேலே அப்படியே நடந்து இயேசுப்பா வராங்க. இந்த வாசிக்கிறது கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? எவ்வளோ பெரிய சக்தியான ஒரு இயேசுவை நம்ம ஆராதிக்கோம், நம்ம வணங்கிட்டு இருக்கோம், அவரை நம்ம உள்ளத்துக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கோம். அவர் தான் என்னுடைய தெய்வம் என்று சொல்லுகின்றோம், அவர் தான் என்னுடைய ராஜா என்று சொல்லுகின்றோம், அவர் தான் சகலவற்றையும் உண்டாக்கினவர். அவர் உண்டாக்கின அந்த கடல் மேலே அவருக்கு நடப்பது லேசான காரியம், லேசான காரியம். அப்படியே கடல் மேல் நடந்து வர சீடர்கள் பார்த்து அலறினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 14 அந்த 26 அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயந்ததினால் அலறினார்கள். 27 உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதுங்கள் என்றார். ஆண்டவர் சொல்கிறார், பேசுகிறாரு, நான் தான் உங்களுடைய இயேசுதாப்பா, நான் தான் நடந்து வரேன் அப்படின்னு ஆண்டவர், பயப்படாதிருங்கள் அப்படின்னு சொன்னார். உடனே அந்த நேரத்தில் பேதுரு 28 மத்தேயு 14:28 பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். இயேசப்பா நடந்து கடல் மேலே வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது 12 சீடர்களும் அந்த படகுல தான் இருக்காங்க, யூதாஸ் மட்டும் கிடையாது. இதில் 12 பேர் இருக்காங்க, யூதாஸ் இருக்கார், 12 பேர் இருக்காங்க. அப்போ இயேசு நடந்து வந்த உடனே பேதுரு ஐயாவுக்கு இதை பார்த்த உடனே நம்மளுக்கு கடலில் நடக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். நீரே ஆனால் நான் நடந்து வரேன், கட்டளையிடும் அப்படின்னா. 29 மத்தேயு 14:29 அதற்கு அவர் வா என்றார். உடனே இயேசுவா சொல்லிட்டாங்க, அவ்வளோ பேருக்கும் கடலில் நடக்கணும்னு ஆசை இல்லை, ஆனால் பேதுரு ஐயாவுக்கு மட்டும் ஒரு ஆசை வந்துட்டு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் ஜலத்தின் மேல் நடந்தான். அல்லேலூயா! ஜலத்தின் மேல் நடந்தான். தரையில் நடக்கும்போதே நம்ம இரடி விழுறோம், ஆனால் ஒரு கடல் மேலே அலைகள் கொந்தளித்து கொண்டிருக்கின்றது, காற்றடித்து கொண்டிருக்கிறது. கடல் மேலே அப்படியே கட்பாறை போல் அவருக்கு தேவன் காணப்பட செய்தார். பிறகு அந்த கடலின் மேல் நடந்தார். திடீர்னு என்னாச்சு அப்படின்னா 14:30 காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், யார்? பேதுரு ஜலத்தின் மேல் நடந்துகிட்டு இருக்கிறாரு, ஏசப்பாவும் ஏத்தாக்கில் தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டாங்க. அருமையானவர்களே, கடலில் நடந்துகிட்டு இருக்காங்க, பேதுரையா நடந்துகிட்டு இருக்காங்க, ஆண்டவரும் அங்கேருந்து நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. திடீர்னு காற்று பலமாக இருக்குது, பலமாக காற்று அடிக்கி. அதை கண்ட உடனே பேதுரு பயந்து, ஆண்டவரே, பயந்துன்னு போட்டிருக்கு, பயந்து, ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். பயம் வந்துட்டு. எதனால்? கடலில் நடக்காங்க, ஏசப்பாவும் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க.
ஆனால் என்ன வந்துட்டான், காற்று வேகமாக வீசின உடனே பயம் வந்துட்டு. நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான். ஒரு சின்னதுனா கூட நம்ம என்ன செய்வோம், பயந்துருவோம். ஒரு பிள்ளை தலைவலிக்கு அப்படின்னா உடனே பெற்றோர் பயந்துருவாங்க. ஒரு கால் வலிக்கு அப்படின்னா பயந்துருவாங்க. ஒரு தலைவலிக்கு என்ன ஒரு இது சொன்னாலும் உடனே நமக்குள்ளே என்ன வந்துடும், ஒரு பயம் வந்துடும். அதே மாதிரி பேதுருவுக்கும் அன்றைக்கு வந்துச்சு, ஐயாவுக்கும் வந்துச்சு. ஆனால் உடனே ஆண்டவர் என்ன செய்தாங்க, உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். நான் தான் உனக்கு எதிர்த்தாக்கில் வந்துக்கிட்டு இருக்கேனே, நான் நடந்துக்கிட்டு இருக்கேனே, என்னுடைய பாதத்தை தானே நீ பார்க்க வேண்டும், இல்லை என்னுடைய முகத்தை தானே நீ பார்க்க வேண்டும். அவர் அப்படி பார்க்காம அப்படியே சுற்றி கடலை பார்த்துட்டார். ஆக நம்ம எங்கே நடக்கும், கடலில் நடக்கும். காற்று வேகமாக வீசி கொண்டிருக்கு, உன்னை பயந்துட்டாரு. நம்ம அமிழ்ந்து போகையில் சூழ்நிலையை பார்த்த உடனே அப்படியே கடலுக்குள்ளே போகிற மாதிரி அவருக்கு ஆயிடுச்சு. உடனே கூப்பிட்றாரு, ஆண்டவரே என்னை ரெட்சும் என்று கூப்பிட்டான். ஆனால் ஏசப்பா ஸ்பாட் இமீடியட்லி உடனே கையை பிடித்து அவர் தூக்கி விடுறார். அவர் தூக்கி படகுல ஏறி அவர் சொல்கிறார், அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய். இன்றைக்கி நம்மளை சூழ்நிலையை கண்டு நீங்கள் பயந்துக்கிட்டு இருக்கீங்களா? சூழ்நிலையை பார்த்து உங்களுக்கு பயமாக இருக்குதா? ஆண்டவர் ஒருவர் நமக்காக இருக்கின்றார். நமக்கு ஒருவர் இருக்கிறார், நம்மை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். நம்ம சூழ்நிலையை பார்த்து கலங்குறோம், சூழ்நிலைகளை பார்த்து நம்ம பயப்படுறோம். யாருக்கு ஒரு சின்ன பிரச்சனைனாலும் சரி நம்முடைய இருதயம் பயப்படுகிறது, கலங்குகிறது, சிந்திக்கிறீங்க, யோசிக்கிறீங்க. ஆனால் நம்மை விசாரிக்க, நமக்கு உதவி செய்ய ஆண்டவர் அங்கே தான் நின்று கொண்டு இருக்கின்றார். பேதருக்கும் ஆண்டவருக்கு கொஞ்சம் தூரம்தான். ஆனால் காற்று பலமாய் வீசுகிறதை கண்டு அவர் கலங்கி, அவர் பயந்து, ஆண்டவரே நீ ரெட்சும் என்றார். ஆண்டவர் உடனே சத்தம் போடுறாங்க, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய். இன்றைக்கி நமக்குள்ள ஆண்டவர் நம்ம கூட எவ்வளவு சமீபமாக நமக்குள்ளே இருந்து வழி நடத்தினாலும், அடுத்து ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது, ஒரு ப்ராப்ளங்கள் வரும் பொழுது நாம் பயந்து போய் விடுகின்றோம், சந்தேகப்படுகின்றோம். இது நடக்குமா நடக்காதா, இந்த வியாதி சுகமாகாதா, இந்த திருமணம் நடக்குமா நடக்காதா, வேலை கிடைக்குமா கிடைக்காதா, நான் இந்த தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கேனே, இந்த பாவத்தில் இருந்து என்னால் மீட்க முடியுமா, நான் பரிசுத்தமாய் வாழ முடியுமா, நான் இயேசுவை இன்னும் அதிகமாய் நேசிப்பேனா, எனக்கு கண்டிப்பாக பரலோக ராஜ்யம் கிடைக்குமா, இப்படியான பலவிதமான கவலைகளினாலே உங்களுக்குள்ளே சந்தேகங்கள் வருகின்றது. சந்தேகப்படக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 1வது அதிகாரம் 6வது வசனத்தில் சந்தேகப்படாமல் கேட்க வேண்டும். ஒருவன் சந்தேகப்பட்டு கேட்கும் அவன் காற்றினால் அடிபட்டு அலைகிறவனைப் போல இருப்பான் என்று யாக்கோபு 1வது அதிகாரம் 6வது வசனத்தில் இப்படியாக சொல்லியிருக்கிறது. அருமையானவர்களே, அதனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, சந்தேகப்படவே கூடாது. தேவன் கண்டிப்பாக எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை எனக்கு அவர் செய்வார் என்று நம்ம ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லு. யாக்கோபு 1வது அதிகாரம் 6வது வசனம். அவன் ஆண்டவர்கிட்ட கேட்டால் அவனுக்கு கண்டிப்பாக அது கொடுக்கப்படும். 6வது வசனம். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோടെ கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். எப்படியா? சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். காற்று அடிக்கும்போது அந்த அலை ரொம்ப வேகமாக அங்கே எங்கேயுமா மோதும். அதே போல தான் இயேசுவை நம்பாமல் விசுவாசிக்காமல் இருக்கிறவன் அவன் காற்றினால் அடிபட்டுக்கிற அலையை போல அப்படியே பயந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றான். அடுத்த வசனம் சொல்லுது, அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இது சந்தேகப்பட்டாச்சுன்னா சந்தேகப்பட்டே கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடாது. தருவாங்க, இயேசுப்பா எனக்கு கண்டிப்பாக தருவாங்க. என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார்.
எனக்கு இந்த காரியம் நடக்கும். ஆனால் சூழ்நிலை வித்தியாசமாக இருக்கின்றது என்பதை பார்க்காதீர்கள். சூழ்நிலையை பார்க்கக்கூடாது. எப்பவுமே சாத்தான் நம்மளை சூழ்நிலையை கொண்டு தான் நம்மளை பயப்படும்படி வைப்பான். ஆனால் நம்ம சூழ்நிலையை கண்டு பயப்படவே கூடாது. என் தேவன் நடத்துவார், என் தேவன் என்று ஆண்டவர் மேல் நம்ம அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நியாயாதிபதிகளில் தேவன் மேல் அன்பு கூறுகிறவர்கள் நடு பகலிலே உதிக்கிற சூரியனை போல பிரகாசமாயிருப்பார்கள். இயேசுவை நீங்கள் நம்பினால் நடு பகலில் மதியம் 12 மணிக்கு சூரியன் அப்படி பயங்கர வெளிச்சமாக இருக்குமோ, வல்லமையாக பிரகாசிக்குமோ, அதே போல இயேசுவின் மேல் அன்பு கூறுகிறவர்கள் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த வேதம். இன்றைக்கு நம்ம ஆண்டவரை அதிகமாக நம்ப வேண்டும் என்று உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் இயேசுவை நம்பாமல் வேறு எங்கே போவீர்கள்? வேறு யாரிடத்தில் போவீர்கள்? இயேசு ஒருவரே நமக்கு தெய்வமாக இருக்கின்றார். அவர் ஒருவரே நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கின்றார். அவரால் தான் எல்லாம் முடியும் என்று நம்ம பார்க்கின்றோம். என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இயேசுவானவர் நம்மை நடத்தி கொண்டே இருக்கின்றார். அருமையானவர்களே, இன்றைக்கி நம்முடைய ஆண்டவருடைய கருத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். நீங்கள் காற்றினால் அடிபட்டு கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்காதபடிக்கு ஆண்டவர் மேலே சூழ்நிலைகளின் மத்தியிலையும் நாம் விசுவாசமாக இருக்க வேண்டும். ஆண்டவரை தான் சொல்கிறாங்க, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்று. அவன் ஜலத்தின் மேலே அவர் நடந்தார். அதனால் இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய கரத்தில் முற்றிலுமாக நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். மார்க்கு 11:23 நீங்கள் சந்தேகப்படாமல் கேட்டால் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று வேதம் சொல்கிறது. டவுட்டு அப்படிம்பாங்க. எதுக்கு சந்தேகம் வர்றதுக்கு என்ன தான் பேர்? டவுட்டு. கலாத்தியர் 4வது அதிகாரம் அதில் சொல்லுது 4:20 ஒருவருக்கொருவர் சந்தேகப்படாமல் இருக்க வேண்டும். தேவன் மேலே நம்ம விசுவாசமாக இருக்க வேண்டும். அவர் நம்முடைய எல்லா ஜெபங்களுக்கும் தேவன் கண்டிப்பாக உதவி செய்வார் என்று நம்ம தேவன் மேலே விசுவாசமாக இருக்க வேண்டும். நம்பிக்கை இருக்கணும். என் பிள்ளைங்கள் படிப்பாங்க. இப்போ எல்லாருக்கும் கல்வி ஆண்டு தொடங்கி இருக்கிறது. இந்த பிள்ளைகள் கண்டிப்பாக நன்றாக படித்து நல்ல மதிப்பெண்களோடு வெற்றி பெறுவார்கள். நாங்களும் வாழ்ந்திருப்போம், எங்கள் பிள்ளைங்களும் வாழ்ந்திருப்பாங்க. நாங்களும் ஆண்டுக்குள்ளே இருப்போம். நான் இயேசுக்காக ஜீவிப்பேன். என் கர்த்தர் நல்லவர், அவரை தான் நான் நம்பி இருக்கின்றேன். அவரை தவிர எனக்கு வேறு கடவுள் தெரியாது. இந்த இயேசுவை தவிர எனக்கு வேறு ஆண்டவர் தெரியாது. இயேசு மட்டும் தான் எனக்கு ஆண்டவர், கிறிஸ்து என்று சொல்லி சந்தேகப்படாமல் நீங்கள் தேவனை தேடி வாருங்கள். பின்வாங்கி போய் விடாதீர்கள். நிறைய பேர் பின்மாற்றம் அடைகின்றார்கள். எங்கே போக முடியும்? தாய் தகப்பனாலும் ஒன்றும் முடியாது. தேவன் ஒருவரால் தான் முடியும். அருமையானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏன் நீங்கள் சந்தேகப்பட்டு கொண்டே இருக்கின்றீர்கள்? கவலைப்பட்டு கொண்டே இருக்கின்றீர்களே? இந்த சந்தேகத்தை எடுத்துவிட்டு, அந்த கவலையை எடுத்துவிட்டு நீங்கள் தேவன் மேலே நீங்கள் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கின்றார். எந்த ஒரு காரியத்துக்கும் நீங்கள் சந்தேகப்படாதீங்க, நம்புங்க, ஆண்டவரை விசுவாசிங்க. அவர் நமக்கு அதிசயங்களை செய்கிறவர். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று கேட்கின்றார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்மை அநேக காரியங்களை சந்தித்து வருகின்றோம். ஆனால் தேவன் நம்மை நடத்துகின்றார். அவர் நமக்கு வார்த்தைகளை கொடுக்கின்றார், வாக்குத்தத்தங்களை கொடுக்கின்றார். கவலைப்படாதீர்கள். இது மட்டும் நம்மளை நடத்தின தேவன் இனியும் நம்மை நடத்துவார். அவர் நமக்கு கொடுத்த அபிஷேகம் இன்னும் நாளுக்கு நாள் பெருகும். இன்னும் நீங்கள் ஊழியக்காரங்களாக இருந்தால் நீங்கள் இன்னும் வல்லமையாக உபயோகப்படுவீர்கள். நீங்கள் சந்தேகப்பட்டு சோர்ந்து போகாதீர்கள். சந்தேகம் வரும் பொழுது சோறு வந்துடும். அதனால் சந்தேகப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. தேவன் உங்களுக்கு ஒரு உயர்வை வைத்திருக்கின்றார். நீங்கள் வேலை பார்த்து கொண்டு இருக்கின்றீர்களா? இல்லை எந்த சூழ்நிலை இருக்கீங்களா? கோர்ட்டு கேஸுன்னு இருக்கீங்களா? சொத்து பிரச்சனையில் நீங்கள் இருக்கீங்களா? எந்த ஒரு காரியமானாலும் சமாதானத்துக்காக நீங்கள் காத்திருக்கீங்களா? அதை உங்களுக்கு செய்வதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கின்றார். நீங்கள் அவரை நம்ப வேண்டும். ஆண்டவரை உங்களிடத்தில் நான் சொல்லிட்டேன், நீங்கள் எனக்கு கண்டிப்பாக செய்வீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு வேண்டும். ஒரு அருமையான ஒரு சகோதரியுடைய சாட்சியை நான் உங்களுக்கு சொல்கின்றேன். திருமணமாகி நிறைய ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் இருந்தார்கள். ஆனால் அது ஒரு இந்து பிள்ளை கிறிஸ்துவ மகனுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் செய்து வைத்தார்கள். அவள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்த குழந்தை இல்லை என்ற உடனே இந்த இயேசுதான் மெய்யான தெய்வம், என் கணவனுடைய தேவன் தான் தேவன் அப்படின்னு சொல்லி அவள் ப்ரேயர் மீட்டிங் அப்படி அட்டன் பண்ணாள். வீட்டில் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணுவாள். எப்பவும் ஒரே ஜபந்தான், பைபிள் வாசிக்கிறது, ஜபம் பண்ணுறது, இப்படியாக மாறி மாறி இருந்து
சில ஆண்டுகளுக்குள்ளாக தேவன் அவளுக்கு ஒரு கற்பத்தின் கனியை கொடுத்தார். அருமையானவர்களே, கற்பத்தின் கனியை கொடுத்தார். அவங்க அப்பாவுக்கு 50 வயதுக்கு மேலே தான் அந்த மகா பிறந்தாலாம். ஏன்னா குழந்தைய இல்லாமல் அநேக காலங்கள் அவங்க கஷ்டப்பட்டாங்களாம். எவ்வளவோ சொத்து சுகம் வச்சுருந்தாங்களாம். நமக்கு தான் பிள்ளை இல்லையே, இந்த பணம் இருந்து எதுக்கு, இந்த சொத்து இருந்து எதுக்கு அப்படின்னு அவங்க அசால்ட்டாக எல்லாமே செலவழிச்சிட்டாங்களாம். ஆனால் 50 வயதுக்கு மேலாக அந்த மகள் பிறந்திருக்கின்றாள். பிறந்த அந்த பிள்ளை வளர்ந்து அதுக்கும் குழந்தை இல்லை. உடனே அவளுக்கு ஒரே பயம், நம்ம அப்பாவுக்கு 50 வயதாகி குழந்தை பிறக்கலையே, நமக்கு அப்படி ஆயிருமோ என்று அவளை உறுதியாக ஆண்டவரை தேடினாள். நல்லா ஆச்சரியப்பட்டிருக்க, என்ன ஒரு வேகம் இயேசுவை தேடுவதற்கு, ஆலயத்துக்கு ஓடுவதற்கு, எனக்கு வேண்டும், எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று. அப்படி அந்த பிள்ளை கத்தரை அழுது விடாப்படியாக ஜெபித்ததை அவர்கள் குடும்பத்தினர், சபையினர் நானும் பார்த்துருக்கேன். தேவன் அருமையான ஒரு ஆண் குழந்தை கொடுத்தார். அருமையானவர்களே, அந்த குழந்தை வளர்ந்து அது ஒரு 3 வயசுக்கிட்ட இருக்குன்னு நினைக்க. அப்படி வரும்போது 2வது கன்சீவ் ஆகி 2வதும் நல்ல பூரண வளர்ச்சியோடு ஒரு அறிவான குழந்தையை கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். அந்த குழந்தைகிட்ட பேசினாலே ஆச்சரியமாக இருக்கும். இவனுக்கு எப்படி இப்படிலாம் பேச தெரியும், யார்கிட்ட எப்படி பேசணும், அத்தைகிட்டனா எப்படி பேசணும், மாமாட்டனா எப்படி பேசணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு அறிவு பார்த்துக்கிடுங்க. ஏன்னா அந்த சந்தேகப்படாமல் அவள் விசுவாசத்தோடு என்னுடைய கணவன் தெய்வம் தான் என்னுடைய தெய்வம் என்று அவள் உறுதியாக அவள் ஜெபம் பண்ணினாள். தேவன் அவளுக்கு அதை கொடுத்தார், இந்த குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். 2 அருமையான குழந்தைகள் இன்றைக்கு பள்ளிக்கூடத்துக்கு செல்லுகின்றார்கள். விசுவாசத்தோடு அவள் கேட்டாள், இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை என்ன, உங்களுக்கு என்ன வேண்டும், உங்களுக்கு ஏது வேண்டும் என்று தேவன் விசாரிக்கிறவராக நிற்கின்றார். நீங்கள் அவரிடத்தில் கேட்க வேண்டும். நீங்கள் சந்தேகப்படக்கூடாது. நீங்கள் சந்தேகப்படாமல் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு இந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்க. சூழ்நிலையை பார்க்காதீங்க. பேதுரு ஐயா அன்றைக்கி சூழ்நிலையை பார்த்ததுனால தான் அவர் கடலுக்குள்ளே அமிழ்ந்து போக ஆரம்பிச்சிட்டார். ஆண்டவர் பக்கத்தில் தான் இருக்காங்க. உடனே ஆண்டவர் கையை பிடிச்சி தூக்கிட்டாரு. ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று. நீங்கள் அந்த எப்போ உங்களுக்கு பயமான ஒரு சூழ்நிலை வருதா, உடனே இயேசுவே ஆண்டவரே என்று கூப்பிடுவதற்கு நீங்கள் துடிப்பாக இருக்க வேண்டும். நீங்கள் உடனே சோர்ந்து ஒரு சுகமில்லைன்னா உடனே ஆஸ்பத்திரி ஓடணும். அப்படி இதுக்கு என்ன செய்ய, அப்படி மாம்ச பிரகாரமான முயற்சிகளை எடுக்காமல் உடனே நீங்கள் கர்த்தரிடத்திலே முழங்காடு படிக்கிட்டுருங்கள். இந்த ஜெபம் என்கிற ஒரு அருமையான ஒன்றை தேவன் நமக்கு தந்திருக்கின்றார். நான் நினைப்பேன், நிறைய நேரம் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், என்னை மகிமைப்படுத்துவாய் சொல்லியிருக்கீங்களே. என்ன ஒரு அருமையான வார்த்தை. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம இந்த முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன்னு சொல்லிட்டோன்னா பார்த்துக்கோங்க, உடனே இயேசுவை கை தூக்கிடுவாங்க. என்னுடைய மகன் 3வது மகன் கால்டுவெல் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருந்தான், தூத்துக்குடியில். 6வது வகுப்பு படிக்கும்போது ஒரு நாள் எனக்கு ஃபோன் வந்துச்சு, நீங்கள் உடனே ஸ்கூலுக்கு வாங்க, உங்கள் பையன் கீழே விழுந்துட்டான் அப்படின்ட்டு. உடனே எனக்கு என்ன செய்யவே தெரியல. உடனே நான் என்னதோ ஏதோ தெரியலன்னு முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே என் பிள்ளை கீழே விழுந்துட்டான். அவங்க ஃபோனை வச்சுட்டாங்க. என்னது எதுன்னு எனக்கு தெரியாது. இப்படி பிள்ளையை நீர் காப்பாற்று, உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுனீங்க. இயேசுவே என்று உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என் பிள்ளையை நீர் பார்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கணவரை வர சொல்லி நாங்கள் 2 பேர் ரிக்ஷாவில் போனோம். அங்கே போனால் ஒரு பெரிய திறனையில் இருந்து கீழே விழுந்திருக்கான். யாரோ தள்ளி விட்டுருக்காங்க போல். கீழே விழுந்து அந்த கை ஷோல்டர் இறங்கி கை வலியில் கைதான் வீங்கி மகன் கண்ணீரோடு அழுது கொண்டு கிடைக்கின்றான். அந்த இடத்துல எல்லாம் வாத்திமார் ஸ்கூலில் பிள்ளைங்க எல்லாம் கூடி நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த காட்சியை பார்த்த உடனே இயேசுவே என்று சொன்னேன். ஆனால் எனக்கு இந்த ஒரு வார்த்தை தான், என்னை நோக்கி கூப்பிடு, நான் விடுவிப்பேன் ஆண்டவர் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற வார்த்தையில். சில நாட்களுக்குள்ள அங்கே ஒரு வைத்தியர் இருந்தார். அங்கே ஒரு சார் வைத்தியர் நான் பார்க்கட்டான்னு கேட்டாங்க. சரின்னு சொன்னோம். ஆண்டவருடைய கிருபையினால் அவனுக்கு சீக்கிரமாக அது குணமாக்கி விட்டது. நாங்கள் எங்கள் வீட்டில் இருந்து அந்த ஸ்கூலுக்கு போகிறது வரைக்கும் இருதயம் எப்படி துடிச்சிருக்கோம், மனதை எப்படி கஷ்டப்பட்டிருக்கோம் 6வது வகுப்பு படிக்கிற ஒரு பையனுக்கு. ஆனால் தேவன் எனக்காக அங்கே நின்று கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு அருமையானவர்களே, உங்களுக்காக உங்கள் ஆண்டவர், உங்கள் பிள்ளைகள் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, வெளியே கப்பலில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, தேவன் நம்முடைய பிள்ளைக்காக அவர் அங்கே நிற்பார், அங்கே நின்று கொண்டு இருப்பார். அது காய்ச்சலாக இருந்தாலும், எந்த கொரோனாவாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் தேவன் உடைய பிள்ளையை காப்பாற்றுவார். இந்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் ஏன் சந்தேகப்படுகிறார் என்று கவலைப்படுகிறார். பிரியமானவர்களே, சந்தேகப்படாதீங்க, விசுவாசமாக இருங்க. ஆண்டவர் உங்களை நான் ஆண்டவரே நம்புவேன் என்று சொல்லுங்க. நம்புவேன், நான் சந்தேகப்படவே மாட்டேன். இந்த பேர்காலமாக இருக்கிற என்னுடைய மகளுக்கு சுகமான பிரசவம் கிடைக்கும்,
நம்புங்க. திருமணம் ஆகும், நம்புங்க. படிப்பான், வேலை பார்ப்பான், நம்புங்க. பாவத்திலே கிடைக்கின்றவர்கள் என பாவம் செய்ய தேவன் விடமாட்டார் என்று ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டு நீங்கள் நம்ப வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்தினால தான் நம்ம பிழைக்க முடியும், சந்தேகப்படாதீர்கள் என்று ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார். உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? சந்தேகப்பட வேண்டாம். கடைசி வரைக்கும் நம்ம இயேசுவை நம்பி இருப்போம். ஜெபம் செய்வோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. தந்தை தாய் உன்னை வெறுத்திட்டாலும், பந்த பாசங்கள் அருந்திட்டாலும், நிந்தை தாங்கிட்ட தேவன் உன்னை சொந்த கரங்களால் அணைத்து கொள்வார். கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் இருதயங்களில் இனிமேல் சந்தேகங்கள் வரவே கூடாதுப்பா. நாங்கள் உம்மை நன்றாக விசுவாசித்து ஆண்டவரே உம்மை நம்பி நாங்கள் ஜெபம் செய்து வாழ்க்கை வாழ தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யும். நீங்கள் பேதுருவை உடனே ஆண்டவரே கையை பிடித்து தூக்கினது போல எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எங்களை கையை பிடித்து தூக்கி இந்த உலகத்திலையும் சிறப்பாக வாழ கிருபை செய்து பரலோக ராஜ்யத்தில் கொண்டு சேர்க்க நீர் வல்லமையுள்ளவராக இருக்கின்றீர். ப்ரமோஷன் கேட்குறவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுங்க, டிரான்ஸ்ஃபர் கேட்குறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுங்க, நல்ல ரிசல்ட் தாங்க, நல்ல சீட்டு கிடைக்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. நன்றி உடைய கருத்து நல்ல சுகம் பலன் தாங்க, திருமண காரியங்களை நடத்தி கொடுங்க. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.